بسم الله الرحمن الرحيم ولله الأسماء الحسنى فادعوه بها وذروا الذين يلحدون في أسمائه سيجزون ما كانوا يعملون. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். புகழனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனித மிகுந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு தொடர்ச்சியாக நாம் அல் அஸ்மா அல் ஹுஸ்னா, அல்லாஹின் திருநாமங்களை உடைய சிறப்பை பற்றியும் மகத்துவத்தை பற்றியும் அதை நாம் அறிந்து கொள்வதனுடைய அவசியத்தை பற்றியும் அதை ஒவ்வொன்றையும் நாம் மனப்பாடம் செய்து புரிந்து விளங்கி மனதிலே அமல் செய்தால் சொர்க்கம் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன அடிப்படையிலே நாம் ஒவ்வொரு பெயராக பார்த்து வருகின்றோம். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் இன்று நாம் பார்க்க போவது ரப். ரப் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனிலே கிட்டத்தட்ட 700க்கு மேல் அதிகமாக திருமறை குர்ஆனிலே அல்லாஹு தாலா சொல்லியிருக்கின்றான். ரப் என்ற வார்த்தை இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடியவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு சொந்தமான இந்த வார்த்தை ரப், படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் என்ற பொருள் அடங்கியதாக இருக்கின்றது. அரபிலே இப்னு கசீர் ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகின்றார்கள், ரப் என்ற வார்த்தை துலக்கு அல் மாலிக் வ சயீத் வல் முன்இம், அதாவது இந்த எவரிடத்தில் ஒரு பொருள் இருக்கிறதோ, ஒரு வீடு இருக்கிறதோ, ஒரு மாலிக்காக இருக்கிறாரோ அதற்குரியவர் என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு உள்ள ஒரு வார்த்தை தான் ரப் என்ற வார்த்தை. அரபு நாடுகளிலே எவ்வாறு பயன்படுத்துவார் என்று சொன்னால், ஒரு நிர்வாகம் செய்யக்கூடிய அதிகாரம் பெற்றிருந்தால் அவரை ரப் என்று சொல்வார்கள். அதே போன்று அவர்கள் ஒரு இடத்தில் ஒருவருக்கு வீடு இருக்கிறிருந்தால் அந்த வீட்டினுடைய உரிமையாளர் என்பதற்கு ரப் என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். ஆனால் அல்லாஹு தாலா திருமலை குர்ஆனிலே ரப் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதன் மூலமாக ரப் என்றால் நம்மை படைத்த ரப்புல் ஆலமீனாக அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது, நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய இறைவன் தான் ரப் என்று சொன்ன வார்த்தைக்கு படைத்து பரிபாலிக்கக்கூடிய இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே சொந்தமானது. இதிலிருந்தான் மார்க்க அறிஞர்கள், மூத்த அறிஞர்கள் கூறினார்கள், தௌஹீத ருபூபியத், இறைவனை வணங்கக்கூடிய ஓரிரை கொள்கையின் பற்றியான அந்த தௌஹீத ருபூபியத் என்பதை இதிலிருந்து தான் எடுத்திருக்கிறார்கள், ரப் என்ற வார்த்தையிலிருந்து தான் எடுத்திருக்கிறார் என்று அறிஞர்கள் எடுத்திருப்பதை நாம் அறிகின்றோம். எனவே ரப் என்ற வார்த்தை மிகவும் முக்கியம் வாய்ந்த அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் அவசியமான மிகவும் முக்கியம் வாய்ந்த ஒன்று. ரப்பு என்று சொன்னால் நம்மை படைத்தவன், நம்மை கண்காணிக்கக்கூடிய, நம்மை வளர்க்கக்கூடியவன், நம்மை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர். ரப்பு என்று சொன்னால் நம்மை வளர்க்கக்கூடியவன், பரிபாலிக்கக்கூடியவன் என்ற அர்த்தத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. அந்த ரப்புங்கிறது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் பல இடங்களில் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். சூரத்துல் ஃபாத்திஹா நம்ம ஓதுகிறோம், தொழுகையிலே ஓதுகின்றோம், வெளியிலே ஓதுகின்றோம். அந்த வசனத்தினுடைய துவக்கத்திலேயே ஆயத்திலே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தை படைத்தவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் நாம் அங்கே ரப்பில் ஆலமீன் சொல்கிறோம். அப்போ அந்த ரப்புங்கிற வார்த்தை படைத்து பரிபாலிக்கக்கூடியவன், கண்காணிக்கக்கூடியவன், வளர்க்கக்கூடியவன் என்ற அர்த்தத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. மிகவும் முக்கியம் வாய்ந்த ஒரு பெயராக இருக்கிறது ரப்புல் ஆலமீன் என்ற வார்த்தை, ரப்புங்கிற இந்த வார்த்தை. அதே போன்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சூரத்துல் அம்பியாவிலே 92வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், இன்ன ஹாதிஹி உம்மத்துக்கும் உம்மத்தும் வாஹிதா வ அன ரப்புக்கும் ஃபஅபுதூன். அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான், இன்ன ஹாதிஹி உம்மத்துக்கும் உம்மத்து வாஹிதா, இது உங்களுடைய சமுதாயம், ஒரே சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான். அன ரப்புக்கும், நான் உங்களுடைய இறைவன், எனவே ஃபஅபுதூன், என்னையே நீங்கள் வணங்குங்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். அன ரப்புக்கும், அல்லாஹு தாலாவே குர்ஆனின் மூலமாக மக்களுக்கு சொல்லி கொடுக்கிறான், அன ரப்புக்கும், நான் தான் உங்களுடைய இறைவன். அப்போ ரப்புங்கிற அந்த வார்த்தையை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ஒன்று. ரப்பு மிக முக்கியம் வாய்ந்த ஒன்று. ரப்பு என்று சொன்னால் நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடியவன். எனவே தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அந்த ரப்பு என்ற வார்த்தை என்பதை நீங்கள் அல்லாஹ் ஒருவனையே வணங்க வேண்டும். ஆனா ரப்புக்கும், அல்லாஹ்வே சொல்கிறான், நான் உங்களுடைய இறைவன், எனவே என்னையே வணங்குங்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அப்போ ரப்பு என்று சொன்ன உடனேயே நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டும், அல்லாஹ்விற்கு சொந்தமான இந்த பெயர்,
ரப்புல் ஆலமீன், படைத்தவன், அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய இறைவனுக்கு சொந்தமான இந்த வார்த்தை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹு தஆலா ரப்புங்கிற வார்த்தையை சூரத்துல் அன்ஆம் 6வது சூராவினுடைய 162வது வசனத்திலையும் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நபியே, இந்த மக்களிடத்திலே கூறுங்கள், இன்ன ஸலாத்தி வ நுசுகி, நிச்சயமாக என்னுடைய தொழுகை, என்னுடைய குர்பானி, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மரணம், இவைகள் அனைத்துமே லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய இறைவனாகிய அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும், அல்லாஹ்விற்குரியது என்று நீங்கள் கூறுங்கள் என்று நபியே அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொடுக்கிறார். அப்போ நம்முடைய தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், நம்முடைய குர்பானியாக இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கை மரணம் எல்லாம் யாருக்கு தான்? ரப்பில் ஆலமீன், இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்றான் இந்த அல்லாஹ்விற்கே உரிமை பெற்றது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சுட்டி காட்டுகிறான். அப்போ ரப்புங்கிற வார்த்தை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே சொந்தமானது என்பதை நாம் புரிந்து ரப்பு என்று சொன்ன உடனே நம்முடைய உள்ளத்தில் பயமும் அச்சத்தையும் நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அதே போன்றுதான் ஃபிரௌனாகிய கொடிய ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே ரப்பை பற்றி கேட்கும்போது கூட அந்த ரப்புங்கிற வார்த்தையை போட்டு தான் கேட்கிறான். கால ஃபமன் ரப்புக்குமா யா மூசா, மூசாவே, உங்க ஆருன் மூசா, உங்க 2 பேருடைய இறைவன் யார்? ரப்பு யார்? ஃபமன் ரப்புக்குமா யா மூசா, மூசா அவர்களே, உங்கள் இருவனுடைய மூசா ஆருடைய உங்கள் இருவருடைய இறைவன் யார்? ஃபமன் ரப்புக்குமா என்று கேட்கும் பொழுது உண்மையான ரப்புனுடைய விளக்கத்தை, சரியான விளக்கத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் சொன்னது அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சுட்டி காட்டுகிறான். ரப்பு நல்லதி அஅதா குல்ல ஷைஇன் ஹலகஹு சும்ம ஹதா. ரப்புனா யாரு? அஅதா ரப்பு நல்லதி, இறைவன், எங்களுடைய இறைவன் என்றால் யார் என்றால் ரப்பு நல்லதி அஅதா குல்ல ஷைஇன், அனைத்து வஸ்துக்களையும் அனைத்து பொருட்களையும் கொடுத்தானே அவன்தான். ஹலகஹு, அவன்தான் படைத்தான். சும்ம ஹதா, அவன்தான் பிறகு எங்களுக்கு நேர்வழியும் காட்டினான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை அல்லாஹ் தஆலா அங்கே சொல்லி காட்டுகிறான். அப்போ ரப்பு என்று சொன்னால் உண்மையான ருபூபியத், இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற உண்மையான விளக்கத்தை தரக்கூடிய விஷயமாக அங்கு சொல்லப்பட்டுகிறது. ரப்புனா ரப்பு நல்லதி அஅதா குல்ல ஷைஇன், அனைத்தையும் அனைத்து பொருட்களையும் கொடுத்தான் அவன்தான் எங்களுடைய இறைவன், அவன்தான் அனைத்தையும் படைத்தான், நேர்வழி என்பதும் அவன்தான் எங்களுக்கு கொடுத்திருக்கிறான் என்ற நம்பிக்கை நம்ம இடத்தில் வேண்டும். இப்போ ரப்பு என்று சொன்னால் அவன்தான் நம்மை படைத்தவன், நம்மை உருவாக்கியவன், நமக்கு உணவளிப்பவன், அதை மட்டுமல்ல அவன்தான் நமக்கு நேர்வழியும் கொடுத்தவன் என்பதை மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான் என்று சொன்னால் ரப்புனுடைய விளக்கத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் கஹ்ஃபில் அந்த இளைஞர்கள் அந்த அரசனுக்கு முன்னால் எழுந்திருந்து ரப்பினுடைய விளக்கத்தை பற்றி, ரப்பை மட்டுமே நாங்கள் அழைப்போம், அவ்வளவு உரிமையும் ரப்புக்கு மட்டும்தான் இருக்கிறது, நாங்கள் உதவிக்காகவோ எங்கள் வணக்கத்தை நிலைநாட்ட வேண்டும் என்றால் அந்த ரப்புக்கு தான் செய்வோம் என்றதை அந்த இளைஞர்கள் கூறியதை அல்லாஹ் தஆலா சூரத்துல் கஹ்ஃபிலே சொல்லி காட்டுகிறான். ரப்புனா ரப்புஸ் ஸமாவாத்தி வல் அர்த் லனதுஅ மின் தூனிஹி இலாஹன் லகத் குல்னா ஷததா. அவர்கள் கூறினார்கள், ரப்புனா ரப்புஸ் ஸமாவாத்தி வல் அர்த், எங்களுடைய இறைவன் யார் என்றால் ரப்புஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் படைத்து பரிபாலிக்கின்றானே அவன்தான் எங்களுடைய இறைவன். லன் நதுஉ மின் தூனிஹி இலாஹன், அவனை விட்டுவிட்டு வேற யாரையும் நாங்கள் ஒரு காலமும் அழைக்க மாட்டோம், பிரார்த்திக்க மாட்டோம், வணங்க மாட்டோம் என்று தெளிவாக அந்த அரசர்களுக்கு முன்னால் சொன்னதை அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அப்படி நாங்கள் ஒரு வார்த்தை மாற்றமாக கூறினால் நாங்கள் மிகப்பெரிய அபாதமான வார்த்தையை கூறியவர்களாக ஆகிவிடும் என்று அவர்கள் கூறியதை அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான். அப்போ அல்லாஹ்வுடைய விளக்கத்தை, ரப்புங்கிறது விளக்கத்தை அந்த இளைஞர்கள் கூறியதை அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகிறான். ரப்பு ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் படைத்தானே அவன்தான் எங்களுடைய இரட்சகன். எனவே அவனுக்குரிய தகுதி என்ன? லன்னதுஅ மின் தூனிஹி இலாஹன், அவனை தவிர வேறு யாரையும் நாங்கள் அழைக்க மாட்டோம், யாரையும் வணங்க மாட்டோம், யாரிடத்திலே பிரார்த்திக்க மாட்டோம், எங்களை படைத்த ரப்பிடத்தில் தான் பிரார்த்திப்போம் என்று அவர்கள் ரப்புங்கிற வார்த்தைக்கு விளக்கத்தை எவ்வளவு அழகான முறையில் அங்கே சொல்லி காட்டுகிறார் என்பது குர்ஆன் நமக்கு எடுத்து உரைக்கிறது. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸாகுத் தஅமி மன் ரதிய பில்லாஹ் ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபி முஹம்மதின் நபியா, எவர் ஒருவர் ஒரு ஈமானுடைய சுவையை சுவைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் ரதித்து பில்லாஹ் ரப்பா, எங்களுடைய இறைவர் ரப்பு என்பதை நாங்கள் திருப்தி அல்லாஹ் என்று திருப்தி கொண்டோம், ரப்பு என்று ஏற்றுக்கொண்டோம், எங்களுடைய வாழ்க்கை இஸ்லாம் என்ற மார்க்கத்தை நாங்கள் பொருந்தி கொண்டோம், அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக நாங்கள் நபியாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் என்று கூறுகிறார்களோ இவர்கள் தான் ஈமானி சுவையை சுவைத்தவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அப்போ இங்கேயே மன் ரதிய பில்லாஹ் ரப்பா என்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ரப்புங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதே போலதான் மண்ணறையில் நாம் இறந்த பிறகு கபரில் வைக்கப்பட்ட பிறகு கேட்கக்கூடிய முதல் கேள்வியை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லும் பொழுது மன் ரப்புக்க, உங்களை படைத்தவன் யார் என்ற கேள்வியை அல்லாஹ் தஆலா மாணவர்கள் மண்ணறையிலே
கேட்பார் என்ற கேள்வி. அங்கே கூட முதல் கேள்வி என்ன? மன் ரப்புக்க, உம்மை படைத்தவன் யார்? இந்த அப்பா ரப்புங்கிற வார்த்தை அல்லாஹ்விற்கு சொந்தமானது. படைத்தவன் அவன்தான், பராமரிப்பவன் அவன்தான் என்ற நம்பிக்கை நம்மிடத்தில் பதிய வேண்டும். அப்ப மண்ணறையில் வைக்கப்பட்ட பிறகு கூட நம்மிடத்தில் கேட்கக்கூடிய கேள்விகளில் ஒன்று மன் ரப்புக்க, உங்களை படைத்தவன் யார் என்ற கேள்வியை நாம் பதில் சொல்ல வேண்டும் என்றால் இந்த உலக வாழ்க்கையில் ரப்புங்கிற அர்த்தத்தோட விளங்கி புரிந்து நாம் அந்த வார்த்தையை அல்லாஹ்வுடைய அல் அஸ்மாஉல் ஹுஸ்னா என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெயர்களில் ஒரு பெயர் ரப்புங்கிறதை நாம் நன்றாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய ரப்பை அழைக்க வேண்டும், ரப்பிடத்திலே துவா செய்ய வேண்டும். துவாவில் கூட அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனின் பல இடங்களிலே ரப்பு என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ரப்பிடத்தில் எப்படி கேட்டாங்க? ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். ரப்பனா, எங்களுடைய இறைவன், ரப்புங்கிறத பயன்படுத்துறாங்க. எங்களை படைத்தவனே, எங்களை உருவாக்கியவனே, எங்களை வளர்ப்பவனே, நாங்கள் தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்டோம், எங்களை நீ மன்னிக்கவில்லை என்றால் நாங்கள் மிகப்பெரிய நஷ்டவாளி ஆகிவிடும் என்று சொன்னார்கள். அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அந்த காபத்துல்லாஹை கட்டி முடித்த பிறகு அல்லாஹ்விடம் சொன்னார், ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த சமீல். எங்களுடைய இறைவனே, நீ பிரார்த்தி எங்களுடைய அமல்களை நீ ஏற்றுக்கொள்வாய், நீயே கேட்கக்கூடியவன், அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறாய் என்று கேட்டதை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். அப்ப ரப்புங்கிற வார்த்தை அல்லாஹ்விற்கு சொந்தமானது. அவனை அழைத்து நாம் பிரார்த்திக்க வேண்டும், அவனை மட்டுமே வணங்க வேண்டும். இந்த ரப்புங்கிற அர்த்தத்தை விளங்கி புரிந்தி மனதில் பதிய வைத்துக் கொண்டு ரப்பை தவிர ரப்பு என்று சொன்னால் அல்லாஹ் தேர் வேறு ஒருவரும் இல்லை என்ற நம்பிக்கை நம்முடைய உள்ளத்திலே பதிய வேண்டும். அல்லாஹ் தஆலா அதே போன்று நாம் எப்பொழுதும் கேட்கக்கூடிய துஆவிலே கூட ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். எங்கள் இறைவனை, இந்த உலகத்திலே எங்களுக்கு நன்மையை கொடு, நாளை மறுமையிலும் நன்மையை கூடிய அல்லாஹ், சிறந்ததை கூடிய அல்லாஹ், எங்கள் நரக வேதனையிலிருந்து காப்பாற்ற அல்லாஹ் என்று சொல்லும் பொழுது அங்கேயும் ரப்பனா எங்களுடைய இறைவனை என்றுதான் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறான் என்று சொன்ன அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் அஸ்மாஉல் ஹுஸ்னா அல்லாஹ்வுடைய திருநாமங்கள், அழகிய திருநாமங்களில் ஒன்றுதான் ரப்பு என்பதை நாம் நன்றாக புரிந்த மனதிலே பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். ரப்பு என்பவன் நம்மை படைத்தவன், நம்மை பரிபாலிக்கக்கூடியவனே, அவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவனிடம் மட்டுமே சுஜூத் செய்ய வேண்டும், அவனிடம் மட்டுமே பிரார்த்திக்க வேண்டும், அவனை மட்டுமே அழைக்க வேண்டும் என்ற உன்னதமான அந்த பண்புகளை விளங்கி புரிந்து மனதிலே பதிய வைத்து அதை அடிப்படையில் நாம் அமல் செய்தோம் என்றால் அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் சொர்க்கத்தில் பிரவேசிக்கக்கூடிய பாக்கியம் தரக்கூடியவனாக இருக்கிறான். எனவே இந்த அஸ்மாஉல் ஹுஸ்னாவுடைய பெயர்களை ஒவ்வொரு பெயரையும் நாம் விளங்கி அதை புரிந்து அமல் செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.